வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, அமரந்தாசன்னு சொல்கிற தண்டுக்கீரையை பற்றி பார்ப்போம். பாருங்கள், கீரைகள் சத்தானது. அதில் அயன் சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், மினரல்கள்னு எல்லா சத்துக்களும் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது. பாருங்கள், இந்த தண்டுக்கீரை நம்ம எல்லாம் இது வளர்கிறதுக்காக கடைகளில் வாங்கினா நிறைய மருந்து அடிப்பாங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இயற்கையாக வளர்க்குறோம். அப்படிங்கும்போது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இந்த கீரையெல்லாம் பாருங்கள், இது சிவப்பு தண்டு கீரை. பாருங்கள், சிவப்பு கலராக தண்டு இருக்குது. இது பச்சை தண்டு கீரை, பச்சை கலராக இருக்குது. இது பச்சை தண்டு கீரை, இது சிவப்பு தண்டு கீரை. சிவப்பு கலரில் உள்ளதெல்லாம் அதிகமாக ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க. இப்படி கீரைகள் வளர்ப்பது ஈஸி. அந்த கீரை விதையை கொஞ்சம் மணலில் கலந்து நம்ம தூவி விட்டால் போதும். 20 நாளில் அறுவடைக்கு வந்துடும். நம்ம அப்படியே முழுசாக பிடுங்கி கட் பண்ணி சமைக்கலாம். இப்படி இலைகளை மட்டும் கூட என்ன செய்யலாம், சமைக்கலாம். வாங்க கீரைகளை அறுவடை செய்வோம். அப்போ இந்த கீரையெல்லாம் பொரியல் வைக்கலாம், கீரை கடையல் செய்யலாம். இப்படி நிறையா நம்ம அப்பப்போ கீரை சேர்த்துக்கிட்டா மலச்சிக்கலை போக்கும். பாருங்கள், இங்கே தண்டு கீரை பெருசாக வளர்ந்துட்டு அப்படி வாட்டர் கேனில் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டேன். அதில் வேறு செடிகள், கத்திரி செடியெல்லாம் நான் நட்டிருக்கேன். ஒரு கத்திரி செடி இந்த வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இந்த 20 நாளையில் நம்ம கீரைகளை அறுவடை எடுத்துகிட்டு அந்த கத்திரி செடியை வளர்க்கலாம். இப்படி நம்ம சப்ஸ்டியூட்டாகவும் இந்த கீரைகளை அதில் போட்டுக்கலாம். ஒரு தடவை நம்ம கீரை விதையை போட்டோம்னா அடுத்த அந்த விதை உருவாகி அப்படியே நமக்கு கீரை கிடச்சிடும். சத்தான கீரை. ஒரு 2 தொட்டி வீட்டில் இருக்கிறவங்க இடம் இல்லைன்னா கூட ஒரு 2 தொட்டியில் வைக்கலாம். பாருங்கள், அழகான தண்டு கீரை, சத்தான கீரை. இதை அப்படியே கீரை கட் பண்ணி வெங்காயம் மிளகா போட்டு வதக்கி சாப்பிட்டோம்னா அப்படி நெய் மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் வைக்கக்கூடிய கீரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது சுவையெல்லாம் சொன்னால் புரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற கீரைகளுடைய சுவையும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு திரும்ப கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு மனசே வராது. நான்லாம் இந்த தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து கடையில் கீரை வாங்கவே இல்லை. பாருங்கள், இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தண்ணி விட்டால் போதும். விதையை தூவி விட்டோம்னா 20 நாள் 25 நாளில் நம்ம அறுவடை செய்யலாம். இப்படி இலையை மட்டும் கிள்ளிட்டா 2 தடவை 3 தடவை திரும்பவும் நம்ம என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். இப்படி இது 2வது தடவை நான் அறுவடை செய்தேன். இந்த கீரையை ஏற்கனவே ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேன். பாருங்கள், திரும்பவும் அப்படியே வளர்ந்து வரும். இப்படி விதைகள் வந்தோடனே நம்ம விதைகள் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்தோடனே விதைகள் வரும். இப்போ அந்த விதைகளையும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஒரு தடவை விதை வாங்கினாவே போதும். இப்படி கீரைகள் வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன்.